வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரை பார்த்து இவ்வளோ உரிமையாக ஒரு மனுஷன் பேச முடியுமா? என்னமா உரிமை பாராட்டி பேசுகிறான் பாருங்களேன். இந்த பாக்கியம், இந்த நெருக்கம் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்குமானால் நம்மை போன்ற பாக்கியவான்கள் யார்? 119 சங்கீதம் 94 நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். இந்த பூமியில் நான் பிறந்திருந்தாலும் எனக்கு ஒரு பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் உண்டு என்று அவன் சொல்லான்னு கூட இந்த இடத்த அவன் சொல்கிறான், நான் உம்முடையவன். இதோடைய பொருள், நான் உம்முடைய சொத்து ஆண்டவரே, நான் உம்மாலே பிறந்தேன், உமக்குள்ளாக நான் பிறந்தேன் என்று சொல்லி தன்னை எவ்வளவாய் தேவனோட நெருக்கத்தில் இருப்பதை அவன் சொல்கிறான். இதை கேட்குற நண்பர்களே, இன்றைக்கு இவங்க என்ன பார்க்க வரல, அவங்க என்ன விசாரிக்கல, நீங்கள் வருத்தப்படுறீங்களா? அதை விட்டுடுங்க. சொல்லுங்கள், இயேசுவே நான் உம்முடையவன், என் இயேசுப்பா நான் உம்முடையவள் என்று உணர்ந்து சொல்லி பாருங்கள். என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும், மனதில் நிம்மதி உண்டாகும். வானத்தையும் பூமி படைத்த மகா பெரிய தேவன் நமக்கு தகப்பனாய், நமக்கு துணையாய் வருவது எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த அனுபவத்தை பெற்றிட ஆண்டவரிடத்தில் கேட்போமா? மன்றாடி கேட்போம். நன்றி ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாவருக்கும் இழந்த தொடர்பை, தேவரீர் உம்மோடு இருந்த தொடர்பை ஆண்டவர் புதுப்பித்து கொள்ள அருள் தாரும். இயேசுவின் நாமத்தினாலே உம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடாதபடி அவர்களை தடை செய்கிற ரகசிய துணிகிற பாவங்களை விட்டு வெளியே தள்ளி போடும், சுத்திகரியும். இந்த கேட்ட வசனத்தின்படி வசனங்களை ஆராய்ந்து பார்த்து உம்மை பற்றி கொண்டு நடக்க அருள் தாரும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுடைய நலனுக்காக தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.